ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மகள் அபிகேல் வந்திருக்கா டேஸ்ட் பண்றதுக்கு. சும்மா சொல்லக்கூடாது. ஹாய், ஹலோ, வணக்கம், ஐபோவான். வெல்கம் பேக் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து ஓவர் த இயர்ஸ் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இது லேர்ன் பண்ண ரெசிபி தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டித்தர போகிறேன். இது வந்து ஜுமேக்கன் ரெசிபி. ஸோ ஜுமேக்கில் வந்து ரைஸ் அண்ட் பீஸ் வந்து செய்வாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். ஸோ இந்த ரைஸ் அண்ட் பீஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஸோ இந்த ரைஸ் அண்ட் பீஸ் செய்கிறதுக்கு வந்து உண்மையில நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற அரிசி வந்து பார்பாயில்ட் அரிசி தான் நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. ஸோ இதில் வந்து நான் 400 கிராம் அல்லாட்டிக்கு 250 மெஷரிங் கப் இருக்குது, இல்லை மில்லி லிட்டர் கப். இதுலேருந்து 2 கப் பரதட்டி எடுத்துருக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து 400 கிராம் அல்லாட்டி 2 கப்ஸ் பார்பாயில்ட் அரிசி எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இந்த அரிசியை நான் மெஷர் பண்ணதுக்கு அடுத்து வந்து இந்த இருக்கு 1 கப் 250 மில்லி லிட்டர் கப்லேருந்து 2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இந்த இருக்கு நான் எடுத்த 2 கப் இல்லாட்டி 400 கிராம் பார்பாயில்ட் அரிசியை போட போகிறேன், கழுவி வச்சது. இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது, 3 உள்ளிப்பல் எடுத்து இந்த இருக்கு லைட்லேயே அப்படி தட்டி இருக்கிறேன். 3 உள்ளிப்பல் இப்போ இதையும் இதில் போடுங்க. டைம் இருக்குது, டைம் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த ரைஸுக்கு. டைம் இல்லாட்டிக்கு ஒன்றும் செய்யலாது, இது இல்லாமல் தான் நீங்கள் செய்யணும். இந்த இருக்குது இதில் 3 காம்பு டைம் இதில் போடுறேன். இதில் வந்து ஹெபனரோ பெப்பர் இருக்குது, இந்த இருக்கு உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். ஆனால் இதில் நான் வந்து 3 ஹெபனரோ பெப்பர் போடுறேன். இது போட்டிங்கன்னு சொன்னால் லைட்லி ஸ்பைஸியாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ இந்த இருக்கு இதையும் இதில் போடுறேன். இதில் வந்து மிளகு இருக்குது, மிளகு முழுசாக இருக்கிற மிளகு ஒரு 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து இந்த இருக்கு இதில் வந்து ஜுமேக்கன் ஸ்பைஸ் இருக்குது, பிமெண்டோ இருக்குது, ஜுமேக்கன் ஆல் ஸ்பைஸ் ஹோல் இந்த இருக்குது. இந்த இருக்கு பிமெண்டோ, இந்த அப்படி சீட்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது இருந்துன்னு சொன்னால் நல்லம். இது இல்லாட்டிக்கு கவலைப்படாதீங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பெப்பர்கோன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிமெண்டோ சீட்ஸ் வந்து கட்டாயம் போடுங்க இந்த ரெசிபிக்கு. இதில் வந்து இந்த பிமெண்டோ சீட்ஸ் இருக்குது, ஜுமேக்கன் ஆல் ஸ்பைஸ் சீட் இருக்குது, 8 எடுத்துருக்கிறேன். இப்போ இதே இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவைக்கெல்லாம் உப்பு சேருங்க. ரைஸ் அண்ட் பீஸ் செய்யறதுக்கு வந்து கிட்னி பீன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இன்க்ரீடியன்ட். பட் நான் வந்து இன்றைக்கு வந்து இந்த கிட்னி பீன்ஸ் வந்து கேன்ல இருக்கிறதான் ஒரு கேன் கிட்னி பீன்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி லைட்லியாக கழுவி இருக்கிறேன். ஸோ உங்கள்ட்ட வந்து கேன் இல்லாட்டிக்கு கிட்னி பீன்ஸ் வந்து கேனில் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து கிட்னி பீன்ஸை வந்து ஒரு 5 அல்ல ஒரு 6 மணி நேரம் வந்து ஊற வச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் போட்டு அவியக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக அவிஞ்சு வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆப்ஷன். இல்லாட்டிக்கு நீங்கள் கேனே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துக்கு நான் இந்த ரைஸ் அண்ட் பீஸுக்கு வந்து நான் ஒரு கேன் 540 மில்லி லிட்டர் இந்த இருக்கு, இந்த ஒரு கேன் கிட்னி பீன்ஸ் இருக்கு, லைட்லியாக வாஷ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஒரு கேன் கிட்னி பீன்ஸ் இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுறேன். இந்த ரைஸ் அண்ட் பீஸ் செய்யறதுக்கு முக்கியமானது வந்து தேங்காய் பால். தேங்காய் பால் தான் தனியாக யூஸ் பண்ணுற, தண்ணி ஒன்று யூஸ் பண்ணுறீங்கள. தேங்காய் பால் நல்லா டேஸ்டாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் வந்து 2 கப் அல்ல 400 கிராம் பார்பாயில்ட் அரிசி எடுத்ததுக்கு தேங்காய் பால் வந்து 2.5 கப் அல்லாட்டிக்கு 625 மில்லி லிட்டர் தேங்காய் பாலத்திற்கு 2ஆம் பாலும் 1ஆம் பாலும். ஸோ இந்த இருக்கு இதில் வந்து 625 மில்லி லிட்டர் தேங்காய் பால் இருக்குது. 2 கப் என்று சொன்னால் 250 மில்லி லிட்டர் கப்லேருந்து 2 கப் ப்ளஸ் அதில் வந்து 1/2 கப் 125 மில்லி லிட்டர் 1/2 கப்லேருந்து. ஸோ 2 கப் ப்ளஸ் ஹாஃப் 2.5 கப்ஸ் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இல்லாட்டிக்கு 625 மில்லி லிட்டர் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து தேங்காய் பால் நான் சொன்ன மாதிரி 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் 625 மில்லி லிட்டர் இல்லாட்டிக்கு 2.5 கப் இருக்குது. இப்போ இதையும் இதில் வர்றேன். இப்போ இதற்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இதை மூடி போட்டு இப்போ நாங்கள் இதை தூக்கி அடுப்பில் வைப்போம். ஸோ இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பில் தூக்கி வச்சுக்கணும். இப்போ ஹீட்டை கொண்டு வந்து ஹை ஹீட்டில் வைக்க போகிறேன். ஹை ஹீட்டில் வச்சு சரியாக 2 விசில் வரணும். 2 விசில் வர வரையும் வெயிட் பண்ணுவோம். சரியாக 12 நிமிஷம் எடுத்துருக்கு எனக்கு முதலாவது விசில் வர்றதுக்கு. இந்த இருக்கு
முதலாவது விசில், இன்னும் ஒரு விசிலுக்கு வெயிட் பண்ணுவோம். ரெண்டாவது விசில். ரெண்டாவது விசில் வந்த பிறகு நான் அடுப்பை நிப்பாட்டி போட்டு இந்த ப்ரெஷர் குக்கரை வந்து மூவ் பண்ணி வைக்க போகிறேன் அடுப்புலேருந்து. டோட்டலியாக வந்து எனக்கு இந்த விசில் வர்றதுக்கு சரியாக 14 நிமிஷம் எடுத்துருக்கு, முதலாவது ரெண்டாவது விசில் வர்றதுக்கு. நான் இந்த ரைஸ் குக்கரை வந்து மூவ் பண்ணி இந்த அடுப்புலேருந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அந்த ப்ரெஷர் இருக்குதல்ல, அந்த ஆவியெல்லாம் கீழே இறங்க வரையும் நான் அப்படியே விட போகிறேன். இன்னொரு மேபி ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கிட்டு, ஸோ அந்த ஆவி வந்து இறங்குறதுக்கு நான் 8 நிமிஷம்னு சொன்னால் ஆக்சுவலி சரியாக 9 நிமிஷம் எடுத்துருக்குது. இந்த விசில் தூக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீமும் இல்லை உள்ளுக்கு. இப்போ நாங்கள் திறப்போம். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பர்ஃபெக்டாக அவிஞ்சிருக்குது. ஸோ ஒரு முள்ளு கரண்டியால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரைஸ் அண்ட் பீஸ் வந்து செய்து முடிஞ்சுது, பட் நல்லா சூடாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கிளறுனா பிறகு இப்போ நான் திருப்பி மூடி போட்டு நல்லா ஆற விட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மகள் அபிகேல் வந்திருக்கா டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ரைஸ் அண்ட் பீஸ் செய்தாச்சு. ஸோ நார்மலி வந்து ரைஸ் அண்ட் பீஸ் வந்து ஜஸ்ட் தனியாக சாப்பிடலாம் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால், ஆனால் ஜொய் சிக்கன் ஒரு சலாட் வச்சு தான் சாப்பிட்றது. நான் ஏற்கனவே ஜொய் சிக்கன் ரெசிபி போட்டிருக்கேன், சலாடும் சூனா போடுவேன். ஸோ ஜஸ்ட் இருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ரைஸ் அண்ட் பீஸ் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ who's gonna taste? Abigail is gonna taste first. How's it? Good. சும்மா சொல்லக்கூடாது. Good. நல்லா இருக்கா? நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். Yummy என்ன சொல்லிடுறா? உண்மையில யம்மியாக தான் இருக்குது, பர்ஃபெக்டாக வந்திருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த ரைஸ் அண்ட் பீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்னு சொல்லி இன்னொரு வாய் இருக்கா? ரைஸ் அண்ட் பீஸ் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கன் அமைச்சினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஹாய் போவான்.